ராஜ் கேஷவ் டெக் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். வணக்கம். இன்றைய பதிவில் நாம் பார்க்க போவது டென்சஸ் தெரிந்து கொள்வதற்கு முன்பு நமக்கு எந்தெந்த இடங்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டும், என்ன விஷயங்கள் எல்லாம் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு முன்னோட்டம், அதாவது மோட்டிவேஷன் கூட சொல்லலாம். வாங்க பதிவுக்கு போகலாம். டென்சஸ் எழுதும் பொழுது நாம் கற்றுக்கொள்ளும் பொழுதோ அல்லது கற்றுக் கொடுப்பவராக இருந்தாலும் சரி, ஒரு வெர்பை பயன்படுத்தி கிட்டத்தட்ட நமக்கு 224 வாக்கிய அமைப்பு எழுதுவதற்குரிய பயிற்சி நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதில் பார்த்தோம்னா டென்சஸில் 3 சொல்லுவோம். அது ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ்ன்னு சொல்லுவோம். அதனுடைய உட்பிரிவு பார்த்தோம்னா ஒவ்வொன்றிலும் 4 இருக்கும். ஸோ டோட்டலாக 12. இப்போ நமக்கு ஒரு வெர்பு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அந்த வெர்பை பயன்படுத்தி பர்சன், ஃபஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன், அது நாமினேட்டிவ் கேசஸ், அதில் மொத்தம் 7 இருக்குது. ஸோ இந்த 12 டென்சஸும் வச்சு இந்த 7 கேசஸ் யூஸ் பண்ணக்குள்ளார 84 சென்டென்சஸ் நம்மளால் ஒரு வெர்பை பயன்படுத்தி எழுத முடியும். எப்பொழுதுமே ஒரு வாக்கியம் எழுதும் பொழுது அந்த வாக்கியத்தை கேள்வியாக மாற்றக்கூடிய ஒரு திறனை நம்மில் வளர்த்து கொள்ள வேண்டும். அப்போ அது ஒரு 84. ஸோ 84 + 84 ஒன்றோடு ஒன்று நாம் தொடர்பு படுத்தி படிப்பது மிக மிக அவசியம் என்று சொல்லலாம். ஏனென்றால் நமது திறனை வளப்படுத்த வேண்டும் என்றால் ஒன்றோடு ஒன்று, ஒரு கான்செப்டோட இன்னொரு கான்செப்டை தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டும். டென்சஸ் படிக்கும் பொழுதே சைட் பை சைட் பாசிவ் வாய்ஸாக மாற்றக்கூடிய ஒரு திறனையும் வளர்த்து கொள்ள வேண்டும். ஸோ அதில் 7 நாமினேட்டிவ் கேசஸோட எழுதக்கூடிய டென்சஸ் பாசிவாக மாற்றக்கூடியது 8. ஸோ 7 × 8 56. ஸோ டோட்டலாக ஒரு வெர்பை பயன்படுத்தி படிக்கும் பொழுதே 224. இது அடிப்படையாக ஒரு பேசிக் திறன், அதாவது அடிப்படையான திறனுக்கு 224ன்னு சொன்னோம். ஆனால் ஒன்றோடு ஒன்று தொடர்பு படுத்தி பார்க்கும் பொழுது 224 மேலேயும் நாம் எழுதக்கூடிய திறனை வளர்த்து கொள்ளலாம். அப்போ நான் என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும், நமக்கு என்ன விஷயங்களில் நம்ம அதிகம் கான்சன்ட்ரேட் பண்ணணும், டென்சஸ் படிப்பதற்கு முன்பு எந்தெந்த விஷயங்களை நாம் தெளிவாக கற்றுக்கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா, டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் பர்சனல் ப்ரொனவுன் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஒரு வாக்கியம் எழுதும் பொழுது கண்டிப்பாக நாமினேட்டிவ் கேசஸ், அது ஃபஸ்ட் பர்சனா அல்லது செகண்ட் பர்சனா தேர்ட் பர்சனா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு திறன் நம்மில் இருக்க வேண்டும் கண்டிப்பாக. இப்போ நாமினேட்டிவ் கேஸ் பார்த்தோம் அப்படின்னா சிங்குலரில் ஃபஸ்ட் பர்சன் ஐ, அது ப்ளூரலில் வின்னு சொல்லுவோம். செகண்ட் பர்சன் சிங்குலர் தவுன்னு சொல்லுவோம். செகண்ட் பர்சன் ப்ளூரலில் யூ சொல்லுவோம். அது மாதிரி தேர்ட் பர்சன் சிங்குலர் பார்த்துட்டோன்னா ஹீ, ஷீ, இட். தேர்ட் பர்சன் ப்ளூரலில் தே. ஆனால் செகண்ட் பர்சன் சொல்லக்குள்ள தவுங்கிறது நம்ம பயன்படுத்த மாட்டோம், யூன்னு சொல்லி பயன்படுத்துவோம். இதற்கூட கண்டிப்பாக பொசசிவ் அப்ஜெக்டிவ் தெரியணுமா அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கிறது மிக மிக நல்லது. ஒரு வாக்கியத்தை படிக்கும் பொழுது அல்லது ஒரு பத்தியை படிக்கும் பொழுது கண்டிப்பாக அதில் வரக்கூடிய இந்த நாமினேட்டிவ் கேஸ் ஆகட்டும், பொசசிவ் ஆகட்டும், அப்ஜெக்டிவ் ஆகட்டும், நமக்கு அது ஃபஸ்ட் பர்சனா, செகண்ட் பர்சனா, தேர்ட் பர்சனா, சிங்குலரா, ப்ளூரலா அப்படிங்கிற ஒரு உற்றுநோக்கல் திறனை நாம் அடிப்படையில் வளர்த்து கொள்வது மிக மிக அவசியம். நாமினேட்டிவ் கேஸ் என்றால் தெரியும், எழுவாய் வேற்றுமை சார்ந்தது. ஐ, வி, தவ், யூ, ஹீ, ஷீ, இட், தே. ஸோ இதெல்லாம் நாமினேட்டிவ் கேஸ், எழுவாய் வேற்றுமை சார்ந்த ஒன்று. பொசசிவ் என்பது உடைமையாக்க, அதாவது உடைமையை குறிக்கிறன்னு சொல்லலாம், 6ஆம் வேற்றுமையை சார்ந்த. மை, மைன், அவர், அவர்ஸ், தை, தைன், யுவர், யுவர்ஸ், ஹிஸ், ஹர், இட்ஸ், ஹர்ஸ், தேயர் அண்ட் தேயர்ஸ். அப்ஜெக்டிவ் பார்த்தோம்னா 2ஆம் வேற்றுமைக்குரிய செயற்படு பொருளுக்குரிய அப்படின்னு சொல்லுவோம். 2ஆம் வேற்றுமைக்குரியது மீ, அஸ், தி, யூ, ஹிம், ஹர், இட் அண்ட் தெம். இதில் பார்த்தோம்னா தவ் அப்படிங்கிறது we are going to use only in prayer and poetry, இதுக்காக தான் நம்ம பயன்படுத்துவோம்.
இதில் வந்து நம்ம டென்சஸ் பொறுத்தவரையிலையும் நாமினேட்டிவ் கேசஸ் எழுவாய் வேற்றுமை சார்ந்த அந்த 7 பர்சன்ஸை நம்ம மிக தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும். அதாவது ஃபர்ஸ்ட் பர்சனா, செகண்ட் பர்சனா, தேர்ட் பர்சனா, சிங்குலரா அல்லது ப்ளூரலா அப்படிங்கிற இந்த கான்செப்டை நாம் தெளிவாக தெரிந்திருத்தல் வேண்டும். சரி, இப்போ எழுவாய் பற்றி பார்த்தோம். அடுத்தது என்ன தெரியணும் அப்படின்னா வேர்பில் வந்து 3 விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது பீயிங் வேர்ப்ஸ் ஆர் ஸ்டேட் ஆஃப் பீயிங் சொல்லுவோம். ஸோ அந்த வேர்பெல்லாம் என்ன? பீயிங் வேர்ப்ஸ் ஆர் ஸ்டேட் ஆஃப் பீயிங் வேர்புங்கிறது இஸ், ஆம், ஆர், வாஸ், வேர், பி, பீயிங் அண்டு பீன். இந்த ஒரு வேர்பை பார்க்கும் பொழுது நமக்கு அது என்ன டைப் ஆஃப் வேர்புங்கிறது கண்டிப்பாக தெரிந்து வைத்து கொள்ளுதல் வேண்டும். அடுத்தது ஹேவிங் ஆர் பொசஸிங் சம்திங் சொல்லுவோம். அதாவது ஹேவிங்கிறது ஹேஸ், ஹாவ் அண்ட் ஹேட், இது 3 வேர்பும் ஹேவிங் வேர்ப் அல்லது பொசஸிங் வேர்புன்னு சொல்லுவோம். ஹேஸ் அண்ட் ஹாவ் பார்த்தோம்னா இட் டினோட்ஸ் தி ப்ரெசன்ட் ஃபார்முக்கு மட்டும்தான் பயன்படுத்துவோம். அது மாதிரி ஹேட் டினோட்ஸ் பாஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹேவிங் வேர்பில் ஹேஸுங்கிறது ஹேவுங்கிறது டினோட்ஸ் ப்ரெசன்ட் ஃபார்ம், ஹேடுங்கிறது இட் டினோட்ஸ் பாஸ்ட் ஃபார்ம். ஸோ 3வது விஷயம் என்ன அப்படின்னா டூயிங் சம்திங் ஆர் ஆக்ஷன் வேர்ட்ஸ். ஸோ இந்த டூயிங் சம்திங் ஆர் ஆக்ஷன் வேர்ட்ஸுங்கிறது நம் பொதுவாக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆக்ஷன் வேர்ட்ஸு. ஸ்லீப், திங்க், ட்ரீம், ஸோ மெனி. ஸோ நிறைய வேர்ப்ஸ் வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் செய்யக்கூடிய ஆக்ஷன் வேர்ட்ஸ் எல்லாத்தையும் ஆக்ஷன் அந்த செயல்பாடுடைய அந்த ஆங்கில வார்த்தையை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக்ஷன் வேர்ட்ஸ் வேர்புங்கும் பொழுது என்று சொல்லும் பொழுது இந்த 3 வேர்பையும் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு திறன் கண்டிப்பாக வளர்த்து கொள்ள வேண்டும். பீயிங் வேர்பா, ஹேவிங் வேர்பா, டூயிங் சம்திங் ஆர் ஆக்ஷன் வேர்ட்ஸா அப்படிங்கிறது தெளிவாக தெரிந்திருத்தல் வேண்டும். இப்போ ஆக்சிலரி வேர்ப்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா அது ஹெல்பிங் வேர்ப்ஸ் சொல்லுவோம். பிகாஸ் தே ஆர் ஜென்ரலி யூஸ்ட் இன் எ சென்டென்ஸ் வித் மெயின் வேர்ப்ஸ். சம்டைம்ஸ் தே ஆர் ஆல்சோ யூஸ்ட் அஸ் மெயின் வேர்ப்ஸ். சில நேரங்களில் இந்த ஆக்சிலரி வேர்ப் அதாவது துணை வினைகள் சொல்லுவோம். இது சில நேரங்களில் மெயின் வேர்பாகவும் ஆக்ட் பண்ணும். சரி, ப்ரைமரி ஆக்சிலரிஸ்லாம் என்ன அப்படின்னா அதையும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். டூ, ஹாவ், பி அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து டூ பார்த்தோம்னா டூ, டஸ், டிட். ஹாவ், ஹேஸ், ஹேட் கேட்டகரி. தேர்டு கேட்டகரியில் பி வேர்ப் இதெல்லாம் அப்படின்னா இஸ், ஆர், வாஸ், வேர், பீன், பீயிங். ஸோ ப்ரைமரி ஆக்சிலரிஸோடைய பயன்கள் என்ன அப்படின்னா டு ஃபார்ம் டென்சஸ், to form negatives, to form questions, to form the passive voice. ஸோ இது இல்லாமல் மோடல் ஆக்சிலரிஸும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். கேன், குட், மே, மைட், ஷால், ஷுட், வில், வுட், மஸ்ட், ஆட் டு, யூஸ்டு டு, நீட் அண்ட் டேர். என்னடா இது டென்ஸுக்கு இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக ஒரு செயல்பாடு ஒரு கிராமர் கற்றுக்கொள்ளும் பொழுது அடிப்படையான சில விஷயங்களில் மிகவும் இனிஷியல் ஸ்டேஜில் இது தெளிவாக இருந்தால் மட்டும்தான் மிக எளிமையாக ஒரு வாக்கியத்தை அமைக்க முடியும். அதே மாதிரி நாம் இந்த எளிமையான வாக்கியத்தை எழுதும் பொழுது அதில் உள்ள ஒவ்வொரு வேர்டும் என்ன, அது ஆக்சிலரி வேர்பா அல்லது சப்ஜெக்டா, அதாவது எழுவாய் நாமினேட்டிவ் கேஸா இல்லை மெயின் வேர்பா இல்லை ஆப்ஜெக்டா அப்படிங்கிற ஒரு அனலைசேஷன் ஸ்கில்லை கண்டிப்பாக பேசிக்காக அடிப்படையில் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அவ்வாறு உற்றுநோக்கலின்படி படிக்கும் ஒரு நிகழ்வு ஆனது அடிப்படையில் அனைத்து விஷயத்தையும் தெரிந்து கொள்ளும் பொழுது நாம் எழுதுதல் திறனையோ அல்லது பேசுதல் திறனையோ மிக எளிமையாக வளர்த்து கொள்ளலாம். அதற்காக ஒரு ஸ்போக்கன் லாங்குவேஜ் கிளாஸ்க்கு போனால் தான் என்னால் கற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை எக்காரணத்தை கொண்டும் நமக்கு வர இயலாது. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம அந்த பர்சன் அதாவது நாமினேட்டிவ் கேஸ் வந்து கேட்டகரைஸ் பண்ணுறோம். சிலர் சொல்லுவோம் எனக்கு பக்கத்தில் இவங்க மட்டும்தான் உட்கார முடியும், வேறு யாரையும் உட்கார முடியாதுன்னு சொல்லுவோம். பிடித்தவர்கள் இப்போ ஐ என்ற பர்சனுக்கு பிடித்தவர்கள் யார் என்று சொன்னால் ஆக்சிலரி வேர்ப்ஸ் டூ, டிட், ஆம், வாஸ், ஹாவ், ஹேட், ஹாவ் பீன், ஹேட் பீன், வில், ஷால், வில் பி, ஷால் பி, வில் ஹாவ், ஷால் ஹாவ், வில் ஹாவ் பீன் அண்ட் ஷால் ஹாவ் பீன். ஸோ
ஐக்கு பக்கத்தில் எழுதக்கூடிய இந்த ஆக்சிலரி வேர்பு. ஸோ இது பொறுத்தே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த டென்சஸ் 12 கைண்ட்ஸையும் நம்ம வந்து எழுத செய்யக்கூட அடிப்படையான சில விஷயம் இது. இப்போ செகண்ட் செட் ஆஃப் பர்சன் பார்த்தோம்னா வி யூ தே. ஸோ இது மூன்றும் ஒரு கேட்டகரி. ஸோ இந்த 3 கேட்டகரிக்கு பயன்படுத்தக்கூடிய ஆக்சிலரி வேர்ப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டூ, டிட், ஆர், வேர், ஹாவ், ஹேட், have been, had been, will, shall, will be, shall be, will have been and shall have been. ஸோ இது இந்த ஆக்சிலரி வேர்ப் எல்லாம் இந்த கேட்டகரி வி யூ தேக்கு அருகில் எழுதக்கூடிய ஆக்சிலரி வேர்ப் சொல்லலாம். நாம் எழுதக்கூடிய ஆக்சிலரி வேர்பை பொறுத்து காலத்தை அமைக்க முடியும். ஸோ மூன்றாவது செட் அப்படி பார்த்தோம்னா ஹீ, ஷீ, இட். ஸோ இந்த பர்சன் அருகில் எழுதக்கூடிய ஆக்சிலரி வேர்ப் பார்த்தோம் அப்படின்னா டஸ், டிட், இஸ், வாஸ், ஹாஸ் பீன், had been, will, shall, will be, shall be, will have been and shall have been. ஸோ இந்த விஷயங்கள் என்ன அப்படின்னா இது ஒரு மோட்டிவேஷன். ஸோ இதனை கொண்டு நாம் காலத்தை எப்படி எழுத வேண்டும், ஒவ்வொரு காலத்திலும் அடிப்படையான சில விஷயங்களை நாம் என்னென்னலாம் வேணும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த அடிப்படை விஷயங்களை கொண்டு நாம் டென்சஸ் காலம் வந்து எழுத போகிறோம். அதாவது டென்சஸ் இந்த ஒவ்வொரு 3 காலத்திலும் ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் இந்த 3லும் 4 பிரிவுகள் உள்ளன. ஒவ்வொன்றிலும் 4 உள்ளன. ப்ரெசன்ட் சிம்பிள் சாதாரண நிகழ்காலம், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் தொடர் நிகழ்காலம், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் முடிந்த நிகழ்காலம், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் முடிந்த தொடர் நிகழ்காலம். பாஸ்ட் டென்ஸ் சிம்பிள் பாஸ்ட் சாதாரண கடந்த காலம், பாஸ்ட் கண்டினியூஸ் தொடர் கடந்த காலம், பாஸ்ட் பர்ஃபெக்ட் முடிந்த கடந்த காலம், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் முடிந்த தொடர் கடந்த காலம். ஃபியூச்சர் டென்ஸ் எடுத்துட்டோம்னா சிம்பிள் ஃபியூச்சர் சாதாரண எதிர்காலம், ஃபியூச்சர் கண்டினியூஸ் தொடர் எதிர்காலம், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் முடிந்த எதிர்காலம், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் முடிந்த தொடர் எதிர்காலம். ஸோ நம்ம இந்த 12 கைண்ட்ஸ் ஆஃப் டென்சஸ் பயன்படுத்தி, அதாவது எந்த நேரத்தில் எப்பொழுது எந்த காலத்தை பயன்படுத்தி வாக்கியம் அமைத்தல், எழுதுதலோ அல்லது பேசுதல் திறனோ வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நம்ம மேற்கொண்டு வரக்கூடிய பதிவுகளில் பார்க்கலாம். இது ஒரு மோட்டிவேஷன் பகுதி. அதாவது டென்சஸ் கற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு எந்தெந்த விஷயங்களில் தெளிவாக இருக்கின்றோம், அப்படி இல்லை என்றால் இதிலெல்லாம் இந்த விஷயங்களில் வந்து நம்ம தெரிந்து கொண்டு டென்சஸ் கற்றுக்கொண்டோம் என்று எண்ணினால் கண்டிப்பாக நமது பேசுதல் திறனையோ அல்லது எழுதுதல் திறனையோ மிக எளிமையாக வளப்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையுடன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் நைஸ் வீடியோ. தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். தேங்க்யூ.